Hello everyone, this is Chandru from 101 Inspiring People, and now the time is 11:11, and here we are at Chennai Katipara Urban Square, and today we have Kumar with us, and before that, I would like to thank Kumar for our honest conversation series, the casual ones for 101 Inspiring People, and for trusting us and taking part in this one. This is going to be a special one for us. And adding to this, uh, about Kumar. Kumar is from Ramanathapuram. But அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பில்டர் மைண்ட் செட் இருக்கு. ரீசெண்டா ஐ ஹர்ட் அபவுட் him with one of my friends. அண்ட் அவரோட ஸ்டோரி பார்க்கும்போது இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். இட் கேம் ஏ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் ஆஃப் லைஃப் பேசிக்கலி. ஸோ குமாரை பத்தி அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுப்போம். Okay. Hey guys, hi everyone. Hi Chandru. So as you know, my name is Kumar, right? And I'm a polymath. Polymath na jack of many trades சொல்லுவாங்க. I have completed BE mechanical engineering. And அதுக்கப்புறம் கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போக ஆரம்பிச்சிருந்தேன். போனதுக்கப்புறம் I came into digital sales. அப்புறம் மார்க்கெட்டிங்ல வாங்க. Apart from that career perspective, right? I'm into bikes. I love bikes a lot. நான் ரைடிங்ஸ் எல்லாம் போறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். And I'm learning music. பறை கத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டார் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஏல 2 டெக் ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு வந்து டீப் டெக், இன்னொன்று கைண்ட் ஆஃப் அ ரேப்பர் கைஸ். ஓகே. அண்ட் தென் ஐம் ஆல்சோ லேர்னிங் எட்ஜ் கம்ப்யூட்டிங் அஸ் வெல் அஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங். சூப்பருங்க. பறை, கிட்டார், எட்ஜ் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பில்டர் ஃப்ரம் ராமநாதபுரம். அதான் நோட் திஸ் பாயிண்ட். எஸ் எஸ் ஐ மீன் நிறைய பேர் வச்சிருப்பாங்க டைட்டில் சிட்டியில் பண்ண முடியாது, டைட்டில் சிட்டி பீப்புள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. த திங் இஸ் டெக்னாலஜி இஸ் சோ அட்வான்ஸ்ட். எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஆக்சஸ் டு த இன்டர்நெட், ஆக்சஸ் டு த ரிசோர்சஸ். இஃப் யூ வாண்ட் வி கேன் லேர்ன், then we can implement it. So we can build, right? That's what making us me from, a person who is coming from the tier 2 city. Build amazing. Or else, if it's not even amazing, some sort of a cool stuff. Trust me, guys. What you said is 100% I agree with you. So, Kumar, உங்களோட childhood days பத்தி சொல்லுங்களேன். Like your days in ராமநாதபுரம். Yeah. So, my dad is a police officer, guys. Okay, wow. So you might have, yeah, you might assume. Assume எப்படியோ ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியா. சின்ன வயசுல இருந்து நான் ஒரு கைண்ட் ஆஃப் ரிபல் பர்சனா தான். ஆனா வீட்டுக்கு பயந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி, இல்ல வீட்டுக்கு பயந்துட்டு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா நல்ல பையனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஐ மீன் கண்ட்ரோலிங் மை செல்ஃப் லிட்ரலி. அப்படி இருந்ததுலதான். பட் ஆனால் சின்ன வயசுல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுல ரிமோட் கார்லாம் உடைச்சிப்போம். அதுல ஆரம்பிச்சதுதான். அந்த ரிமோட் காரை உடைச்சிட்டு ஒரு டைம் ப்ராப்பர் அசம்பிளே பண்ணிட்டேன். ஐ வாஸ் லைக், நீ பெரிய ஜீனியஸ்டா அப்படின்னு மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருச்சு. அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த வயசுல இருந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டியை நான் கீல் பண்ணாம அது இது வரைக்கும் அப்படியே டேக் கேர் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ஐ ஷுட் தேங்க் மை செல்ஃப், டு பி ஆனஸ்ட். தட்ஸ் கூல்ங்க. யா. ஸோ குமார், இப்போ நீங்க ராமநாதபுரம், அதே மாதிரி உங்க சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட காலேஜ் டேஸ் பத்தி சொல்லுங்க. உங்க அந்த பில்டர் மைண்ட் செட் காலேஜ்ல எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க? ஓகே. ஸோ நான் நாற்பதுல தான் காலேஜிங் முடிச்சிருந்தேன். அண்ட் காலேஜ் லைஃப் எந்த எக்ஸ்ட்ரீம்ல என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ல என்ஜாய் பண்ணிட்டேன். ஓகேங்களா. சம்வாட் பாஸும் பண்ணிட்டேன், கிளியரும் பண்ணிட்டேன் டிகிரியை. பட் ஆனால் எனக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஐ ஹேவ் டு பில்ட் சம்திங் பட் ஐ டோன்ட் நோ ஹவ். அது பண்ண ஆரம்பிக்கணும்னா ஐ ஹேவ் டு லேர்ன் ப்ராப்பர்லி. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் என்ன பண்ணுறேன் சொன்னாங்க, ஒரு டைம் எங்கள் காலேஜோட சிம்போசியத்துக்கு ஒரு காரோட மாடல் நான் பில்ட் பண்ணுறேன் கார்ட்போர்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு F1 கார் மாதிரி, லைக் ஃபெராரி தான் டு பி ஆனஸ்ட், பில்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இட் எண்ட் அப் சம்வேர் லைக் ஃபியாட் மாதிரி வந்துருச்சு. பட் ஆனா அந்த இனிஷியேட்டிவ் தான் முக்கியம், அந்த விஷன் முக்கியம். எக்ஸாக்ட்லி அதான் ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சு. ஈவன் தட்ஸ் எம்பாரஸ். ஐ பில்ட் சம்திங் ரைட் அவுட் ஆஃப். அது ஒரு அவுட்கம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இது நல்லா இல்லை, பட் ஸ்டில் ஐ ட்ரை டு பில்ட் சம்திங் அப்படிங்கிற மாதிரி தோணுதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பர்சிவ் பண்ண ஆரம்பிச்சதுதான். இந்த AI வந்ததுக்கு அப்புறம் இட் ரியலி ஹெல்ப் மீ டு பில்ட் லாட் ஆஃப் திங்ஸ். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் குமார். குமார், இப்போ நீங்க பாலிமேத், பில்டர் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு முக்கியமான தருணம், வாட் இஸ் a turning point in your life that made you to choose this path? ஓகே. ஸோ என்னோட ஒர்க் ப்ரொஃபஷனல் கரியர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே ஸ்டார்ட் அப்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஓகேங்களா. அந்த ஒரு டைம்ல பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நம்ம மல்டிபிள் டொமைன்ஸ்ல கிராஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ண லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ்.
ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ மை பாஸ், ஐ ஸ்டில் கால் him as பாஸ். His name is Vijaykumar Channali. He's from Bangalore as well. And he's exactly like kind of a person who is me. Like ரொம்ப கியூரியஸா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதுனா என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அப்பவே அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, பில்ட் ஸ்டார்ட் அப் சம் டே அப்படின்னு சொல்லி. அந்த பர்சனோட அவர் புஷ் எல்லாம் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. பட் ஹி கேவ் me the freedom to think freely, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம். அதுல இருந்து தான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மல்டிப்ளை ஆரம்பிச்சிச்சு. சூப்பருங்க. பெங்களூர் ஓகே, உங்க பாஸ் சூப்பர், நல்ல ஒரு இட் கிவ்ஸ் a different perspective by the way. ஸோ குமார் இப்போ வந்து உங்க பாலிமேத் பத்தி சொல்லுங்களேன். பிகாஸ் யூ யூஸ் டு டெல் மீ எவ்ரி டைம் whenever I speak to you பாலிமேத் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. And then you will give a definition or thought process like about your polymath aspect. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ ஐ சர்வ் இன் கேயாஸ். அது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் வந்து சர்டனா இருக்கு, ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஐ ஃபீல் போர்ட். ஓகேவா? அதனாலதான் என்னோட ஜாபுமே பாத்தீங்கன்னா கோர்ல ஆரம்பிச்சு, சேல்ஸ் ஆரம்பிச்சு, மார்க்கெட்டிங் போய் அப்புறம் ப்ராடக்ட் போயிட்டு இதெல்லாம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சு இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் எப்படி என்ஹான்ஸ் பண்ணேன், அதை வந்து நான் எப்படி என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பண்ணவும் ஆரம்பிச்சு எப்படி மானிட்டைசிங் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்ச போதுதான் ஓகே there is a thing called polymath சொல்லிட்டு there are people who are already there. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா they dwell themselves into a certain topic. அதுலயே திரும்ப 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 ஒர்க் பண்ணிட்டு they'll become an expert to some point on a very niche domain or anything. Polymaths பாத்தீங்கன்னா they try to connect the dots, multiple multidisciplinary interventions சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. லைக் மியூசிக்ல ஒன்று, பைக்ஸ்ல ஒன்று நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அப்படி பண்ணும்போது தான் ஐ கேன் கம் அப் வித் a lot of new ideas. சில என்னோட தாட்ஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா யூ ஃபீல் லைக் ஐம் சோ கிரேசி அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் ஐம் ட்ரைங் டு பில்ட் அன் ஏஐ மாடல். டு பி ஹானஸ்ட், ஏஐ மாடல் கிடையாது, ஒரு ஏஐ மாடலோட ஆர்கிடெக்சரை டிஃபைன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐம் நாட் ஷூர் தட் ஐ வில் பி சக்சஸ். ஐ வில் ஃபார் ஷூர், பட் எப்பங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஐடியா எனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹனி கோம்பை பார்த்தப்ப. ஓகே, ஓகேவா? ஹனி கோம்பை பார்த்தப்பதான் ஒய் நாட் we can come up with an idea. இதை வந்து ஏன் நம்ம அந்த மாடலுக்குள்ள பண்ணக்கூடாது, சின்ஸ் ஐ எம் ஆல்சோ இன்டு திஸ் ஏஐ ஸ்டார்ட் அப் எல்லாமே. ரெண்டாம ஹனி கோம்பை பார்க்கும்போது அந்த ஒரு டாட் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் அந்த பாலிமாத்திக் ஜேர்னியில் மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கு, மல்டிபிள் சேல். இன்னொன்று, என்னோட சேல்ஸ் காலில் வந்துட்டு ஐ யூஸ் டு கீப் 3 கைண்ட் ஆஃப் ரிதம்ஸ். ஒரு சிஇஓட செல் பண்றதுனா எப்படி பண்ணணும், ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் பீப்புளை செல் பண்ண எப்படி பண்ணணும், ஒரு ஒர்க் ஐ மீன் ஒரு டெவலப்பர் சேல்ஸ் பண்ண அப்படிலாம் எப்படி பண்ணணும். அதை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த பறையில வந்துட்டு நமக்கு ஒரு ரிதம். ஓ ஓகே, யா, அரையில இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கா? யா, there are a lot of things. பறையில வந்து ஒரு விஷயம் தாக்கு குக்கு தாக்கு குக்கு தாக்கு குக்கு தா தா. ஓகே, அந்த ஒரு ரிதம் நான் ஒரு இடத்துல அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அதான் நம்ம இங்க பறை இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ரைட், ஐ மேட் அ ப்ளே சம் சாம்பிள் ஃபார் யூ கைஸ். எக்ஸாக்ட்லி. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற ஒரு டொமைன்ல இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து நான் இன்னொரு டொமைன்ல பிச் பண்ணும்போது I come up with a creative new idea which is working for me till now. I'm not sure whether I'm lucky or not. I might figure out something. I'm still figuring out. ஓகே, அது எனக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. I was like, why not enhance? Because it's fun. எனக்கு போர் அடிக்கல, ரொம்ப கேயாட்டிக்கா இருக்கு. ஓகேவா? போர் அடிக்காம இருந்ததுனால I feel fun and it is really challenging. I love challenges. ஏன்னா வந்த Exactly. வாழ்ந்தோமா, செம்மையா வாழ்ந்தோமா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. So அவ்வளவுதான். I'm just literally pursuing my crazy thoughts, my crazy experiments, so that I can achieve my crazy what do you call anti role kind of. I do have a role. அது எப்படின்னா எனக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அவன் எப்படி நான் அச்சீவ் பண்ணி ட்ரை பண்ணிட்டதுனால அந்த பாலிமேத்திக் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. இட்ஸ் a very good perspective about polymath. அண்ட் குமார், இப்போ வந்து உங்களோட ஏஐ மாடல் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஓகே, உங்க குரல் பத்தி பேசுங்களேன். அண்ட் குரல்ல பிளஸ் நீங்க வேற ஒரு ஷார்ட் நோட், குமார் வந்து இஸ் நாட் அ டெவலப்பர், இஸ் அ மார்க்கெட்டர், ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன், பட் இஸ் எவன் ஹூ டெவலப் த வெப்சைட் ஆஃப் குரல் வித் வைப் கோடிங். யா, அதை பத்தி சொல்லுங்க. பிளஸ் உங்க குரல் அதை பத்தி, உங்க இனிஷியேட்டிவ் பத்தி சொல்லுங்க. Okay, so the reason why I've been chasing this voice layer, voice architecture, voice AI அப்படின்னா, I believe, and most of the industry people are already, experts are already agreeing the fact that AI voice is going to be the next wave of human computer interface. ரைட்டுங்களா? இப்போ நம்ம எப்படி இப்போ கம்ப்யூட்டர் கூட இல்லை மிஷின் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, கீபோர்ட்ஸ், மவுசஸ், ஸ்டைலஸ், இல்லை நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா டேப்பிங், டச்சிங், இந்த மாதிரி தான். ஐ பிலீவ், அண்ட்
அதுதான் ஃபியூச்சர்ல வரப்போகுதுங்கிறது என்னோட ரொம்ப ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். லைக் இப்போ அலெக்ஸால நம்ம எப்படி பேசி ஒரு விஷயத்த நடத்துறோம், சிரியில பேசி எப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்மளோட எல்லா டே டு டே லைஃப் ஃபேக்டருமே, டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டியுமே வாய்ஸாலே அச்சீவ் பண்ண முடியுங்கிறது என்னோட விஷயம். அது இந்த டைம்ல நான் ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, ஏஐ இஸ் மேக்கிங் இட் பாசிபிள். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துச்சு. ஏஐ இஸ் மேக்கிங் இட் பாசிபிள். ஸோ என்னோட குரலிட்டோட ப்ராஜெக்ட் பத்தி என்ன அப்படின்னா, இட் வில் லெட் ஏஐ ஏஜென்ட்ஸ் டு பி டெப்ளாய்ட் இன்டு ஒன் மொபைல் ஆப்ஸ். தட்ஸ் கூல். யா, லெட்ஸ் சே வி ஹேவ் an e-commerce app. அதுல வந்துட்டு ஹே ஆட் 2 letters மில்க் டு த கார்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு நீங்க எந்த மில்க் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ப்ரிஃபரன்சஸ்லாம் தெரிஞ்சு கார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிடும். ஓகே, ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளிங்கிட் மாதிரியான ஆப்ஸ்லாம் போயிட்டு சொல்றீங்க, ஹே ஐ எம் பிளானிங் டு குக் பிரியாணி ஃபார் ஃபைவ் பீப்புள் டு நைட், ஆட் ஆல் த இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சோர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒரு 5 பீப்புளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவை அப்படிங்கிறத இட் வில் ஆட் இட் டு த கார்ட். It will make life more easier. Something right? like a deep tech? Yes, it is exactly kind of a deep tech. Oh, such a wow factor. Yeah. So excited for your Kural. Thank you so much. அதான் அந்த ஒரு நெக்ஸ்ட் எவல்யூஷனுக்கு நான் இப்போ ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். So that I can pioneer those space அப்படிங்கிற மாதிரி. And உங்க வைப் கோடிங்? Yes. Like I said, I have a crazy thoughts and அது என்னோட கிரியேட்டிவிட்டியா நான் என்னோட ஸ்டார்ட் அப்ல வந்துட்டு நிறைய டெவலப்பர்ஸ் எல்லாம் போய் சொல்லும்போது, ப்ரோ வெப்சைட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ரோ, அது பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லும்போது, அது ரொம்ப பெரிய ஒர்க் ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தே கொஞ்சமா அப்படியே பிளாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஐ வாஸ் லைக், நானும் ஒரு நாள் கத்துக்கிறேன்டா, கத்துக்கிட்டு நானும் ஒரு வாட்டான்னு சொல்லிட்டு நான் பைத்தான்ல லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஃப்ரண்ட் எண்டுக்கு HTML CSS பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. நான் ஏஐ கத்துக்கிறேன்னு சொல்லி பைத்தான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, when I got to know about lovable, okay this is possible அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சு. லவபிள் பாசிபிள். ரைட். நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு வெப்சைட்டோ ஒரு டிசைன் ஐடியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட கிரியேட்டிவிட்டி மட்டும்தான் ஒரு எண்டா இருக்கும். புரியுது. ரைட்டுங்களா? உங்களோட கிரியேட்டிவிட்டி எங்க நிக்குதோ அங்கதான் ஒரு எண்டா இருக்குமே தவிர்த்து ஏஐ வச்சு யூ கேன் accelerate the design development process to be honest. கரெக்டுங்களா? அதான் வந்துட்டு இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குரலிட் வந்து நீங்க இப்போ இஃப் பாசிபிள் கோ அண்ட் செக் அவுட் த வெப்சைட் காய்ஸ். kural.it.com பேசிக்கலி வாய்ஸ் இட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் மெர்ச். ஓகேங்களா? அதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் ஆஃப் வெப்சைட் வந்து நான் இன்ட்ராக்டிவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா காம்போனட்லையுமே இன்ட்ராக்டிவ் எல்லாம் வச்சுருப்பேன். இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஃப் இட்ஸ் பாசிபிள் கோ செக் தட் வெப்சைட். அதில் இருக்க ஈஸ்பிளெக்ஸ்லாம் முடிஞ்ச டீகோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, மறக்காம விசிட் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்னோட கிரியேட்டிவிட்டி லெவலில் இருந்தது. அதை வந்துட்டு இப்போ நான் ஏஐ வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கோடா புஷ் பண்ணுறதுக்கு, ஒரு கோடா பில்ட் பண்ணுறதுக்கு ஆக்சிலரேட்டராக யூஸ் பண்ணிட்டு. சூப்பருங்க. யா. And trust me, I'm not an ML engineer, I'm not an AI engineer. I know the very basic concepts of how RAG works, embedding எப்படி ஒர்க் ஆகும், ஒரு LLM எப்படி ஒர்க் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு அதை வச்சு தான் ட்ரைங் டு பில்ட் சம் நியூ AI மாடல் ஆர்கிடெக்சர்ஸ். பேசிக்லி இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மீன்ஸ் அ லாட். ஸோ அது இருந்தால் மட்டும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். அந்த பேசிக்ஸ் இல்லாமல் அந்த ரூல்ஸ் தெரியாமல் நம்ம பண்ணோம்னா நம்மளால அதை கரெக்டான ஒரு கரெக்டான டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. புரியுது. யா, சூப்பருங்க. அண்ட் வாட் இஸ் ஒன் திங் you would like to share with the fellow builders, especially AI builders? Okay, ஆக்சுவலாக சந்திர சொன்ன ஒரு விஷயம் தான், இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங் அப்படிங்கிற போது அதுக்கான பேசிக்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிற நான் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் லேர்ன் பண்ணாலே போதும். டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஏஐ பார்த்துக்கு. ஓகே, டு பி ஆனஸ்ட். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு வெப்சைட்ல இந்த ஒரு காம்பனண்ட் இந்த மாதிரி வேணும், அப்போ அந்த காம்பனண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கும். மெனுனா பர்கர் மெனு, ஷிம்மர் எஃபெக்ட், இந்த மாதிரி சில பேரலாக்ஸ் எஃபெக்ட், இந்த மாதிரிலாம் அந்த காம்பனண்ட் எனக்கு இந்த எஃபெக்ட் கொடு அப்படின்னா அதே பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் லேர்ன் த ரூட் பேசிக்ஸ் ஆஃப் வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு பில்ட் அண்ட் யூஸ் ஏஐ டு ஆக்சலரேட் இட், யூஸ் ஏஐ டு ஐடியேட் இட், பிரெயின்ஸ்டார்ம் இட். அதை அப்கிரேட் பண்றதுக்கோ இம்ப்ரூவ் பண்றதுக்கோ வி ஹேவ் டு யூஸ் த ஆக்சலரேட்டர். உங்க ஐடியா எவ்வளோ கிரேசியா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ திங்க் தட்ஸ் பாசிபிள், இஃப் யூ திங்க் தட்ஸ் டெக்னிக்கலி feasible, ஏஐ கேன் ஹெல்ப் யூ பில்ட் தட் திங் in a 100x 10x, I mean 10x 100x. சூப்பருங்க. பட் ஒன் திங் இன் திஸ் ஜர்னி, AI வந்து you can keep AI as a companion, but never ever forget to collaborate with your fellow humans. Yes, so true. அதனால என்னோட ஸ்டார்ட் அப்ல பாத்தீங்க அப்படின்னா என் கூட ஒரு co-founder இருக்காப்ல. He is carrying all the technical perspective. அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் என்னெல்லாம் கிறுக்குத்தனமாக பில்ட் பண்ணிட்டு இருக்கணும், ஹி டேக்ஸ் சம் டைம் டு எவால்யூட் எவ்ரி திங். எங்கெங்கெல்லாம் ஃபிக்சஸ் இருக்கு, மோஸ்ட்லி லைக் செக்யூரிட்டி பிரச்சனைலாம் இனி பெருசாக ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணல. அப்புறம் ஆப்டிமைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணல. இல்லை எனக்கு அது பண்ண தெரியலனாலும் எனக்கு தெரியல, ஐ எம் ஸ்டில் லேர்னிங். அந்த மாதிரி செயல்கள்லாம் என் co-founder ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாட் எவர் யூ டூ, ட்ரை டு பில்ட் இட் as easy as possible, as fast as
ஸ்பீட் வந்து நம்ம ஆக்சென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஹியூமனை வச்சு அந்த அந்த டொமைன் அந்த இதில் இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு we can also validate, we can also make sure it work properly without any errors. சூப்பருங்க. இட்ஸ் நல்ல ஒரு வேர்ட்ஸ் நீங்க சொன்னீங்க அதில் ஆக்சுவலா. அண்ட் எக்ஸாக்ட்லியா அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும், அந்த ஒரு கம்பெனிஷிப் இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளால லைக் தெர் இஸ் a saying, சோலோவா போனா நீங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகலாம், பட் கொலாபரேட் பண்ணி போனா நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகலாம். Exactly. We can only run marathon when you have the partner. Solo Exactly. the marathon. Yeah, very true, very true. Yeah. So now what started as a voiceless podcast because of a glitch, and now it's a retake, and here we are. Thank you so much, Kumar. Thank you so For much for inviting being me. with us. Yeah. Thank you. It was supposed to be a casual conversation between Yeah, us. exactly. Ended up, we were started shooting this video. Trust me, guys. சும்மா ப்ளீஸ் ஒன் சொல்லிட்டு உட்காந்தோம். நம்ம ஏன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு the feed is going on to be honest. அவ்வளவுதாங்க. Go with the flow. That's the process. That's it. Yes. Yeah. Thank you so much, guys. Thank you so much. Sandros. Thank you. And 101 Inspiring People, do follow us one story at a time, and we are back. Thank you.